கிருஷ்ணதேவராயரோட அரசவைனா எப்பவுமே ஒரே கலகலப்பு தான். தெனாலிராமனோட புத்திசாலித்தனத்தால அந்த சபை எப்பவுமே சிரிப்பொழில் இருக்கும். ஆனா ஒரு நாள் அந்த சிரிப்பெல்லாம் அடங்கி போச்சு. எதனால? ஒரு வெளிநாட்டு வணிக வந்தான். அவனோட திமிர்ல ஒரு ராஜ்யத்தோட பெருமையே பந்தயம் வச்சான். அந்த சவால அவங்க எப்படி ஜெயிச்சாங்க? வாங்க இந்த சுவாரஸ்யமான கதைக்குள்ள போகலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட பலம், பெருமை இதையெல்லாம் ஒரே ஒரு குதிரை பந்தயம் முடிவு பண்ண முடியுமா? இதுதான் அன்னைக்கு கிருஷ்ணதேவராயர் சபையில எழுந்த ஒரு பெரிய கேள்வி. ஒரே ஒரு சவால், ஒரே ஒரு பந்தயம். ஆனா அதுல பணயம் வைக்கப்பட்டது ஒரு ராஜ்யத்தோட கௌரவம். சரி, கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு அரேபிய வியாபாரி ஒரு பெரிய கப்பல் நிறைய அப்படி ஒரு கம்பீரமான குதிரைகளை ஏத்திக்கிட்டு விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு வரான். வந்துட்டு இந்த உலகத்திலேயே இதுதான் பெஸ்ட் குதிரைங்கன்னு ஒரு பெருமையோட சொல்றான். ஆனா அந்த பெருமை இருக்குல்ல, அது திமிரா மாற ரொம்ப நேரம் ஆகல. நேரா மன்னரையே பார்த்து கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சொல்றான், ராஜா, உங்க நாட்டு குதிரைங்கள்லாம் என் குதிரை பக்கத்துல நின்னா கழுத மாதிரி தான் தெரியும். யோசிச்சு பாருங்க, ஒரு மன்னர் முன்னாடி நின்னுகிட்டு இப்படி ஒரு பேச்சா? இதுக்கு மேல ஒரு அவமானம் இருக்கவே முடியாது. இத கேட்ட உடனே கிருஷ்ணதேவராயருக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு. என்னது, ஏன் நாட்டுக்குள்ளேயே வந்து ஏன் குதிரையவே குறை சொல்றியான்னு கொதிச்சு போயிட்டாரு. உடனே அந்த சவாலை ஏத்துக்கிட்டாரு. சரி, இன்னும் ஒரு மாசம் டைம், பந்தயம் நடக்கட்டும், யார் பெஸ்ட்னு பாத்துடலான்னு அறிவிச்சிட்டாரு. இத கேட்ட கண்டிஷன்ஸ்லாம் சும்மா இல்ல, ரொம்பவே கடுமையானது. ஒருவேளை அந்த அரேபிய வியாபாரி ஜெயிச்சிட்டான்னு வைங்க, அவனுக்கு புதுசா ஒரு படகு, அது நிறைய குதிரைகள் பரிசா கொடுப்பாங்க. ஆனா நம்ம அரசர் ஜெயிச்சிட்டா, அந்த வியாபாரி கொண்டு வந்தானே அந்த படகு, அதுல இருந்த அத்தனை குதிரைங்க எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணிடுவாங்க. அவன் காலி கையோட தான் ஊருக்கு திரும்பி போகணும். இப்ப புரியுதா? இது வெறும் பந்தயம் இல்ல, இது ஒரு கௌரவ போர். சரி, போட்டிக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஒரு மாசத்துல ஒட்டுமொத்த ராஜ்யமும் பந்தயத்துக்கு தயாராக ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா இந்த ட்ரைனிங்ல ஒரு பெரிய மர்மமே ஒளிஞ்சிருந்துச்சு. ராஜாவோட மந்திரிகள், தளபதிகள்னு எல்லோரும் அவங்கவங்க பங்குக்கு குதிரைகளை தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க. நல்ல சத்தான சாப்பாடு, டெய்லி ரன்னிங் பிராக்டிஸ், ஒரு போருக்கு தயார் பண்ற மாதிரி உடம்ப ஏத்துனாங்க. அதாவது எல்லாரும் ஒரே மாதிரி ரொம்ப வழக்கமான முறையில தான் குதிரைகளை தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. ராஜா நம்ம தெனாலிராமனுக்கு ஒரு குதிரை கொடுத்தாங்களே, அதுக்கு என்ன ஆச்சு? அவர் அதுக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்தாரு? ஒருத்தருக்கும் தெரியல. எல்லாரும் கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தெனாலிராமனை மட்டும் ஆளைய காணோம். அவர் அப்படி என்னதான் பண்ணிட்டு இருந்தாரு? ஒரு மாசம் அப்படியே வேகமா ஓடி போச்சு. அந்த பந்தய நாளும் வந்துடுச்சு. மைதானமே மக்களோட ஆரவாரத்துல அதிர்ந்துட்டு இருக்கு. ஆனா அங்க நடக்க போற ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு அவங்க யாருமே தயாரா இல்ல. ஒரு பந்தய களம் ரெடி. ஒரு பக்கம் பார்த்தா அந்த அரேபிய குதிரைங்க, அடேங்கப்பா, மலை மாதிரி அப்படி ஒரு கம்பீரமா நிக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ராஜாவோட குதிரைங்க போருக்கே போற மாதிரி நல்ல திடகாத்திரமா நிக்குது. பாக்குறதுக்கே மைதானம் அதிருது. இந்த ரெண்டு குதிரைகளுக்கும் நடுவுல நம்ம தெனாலிராமன் அவரோட குதிரையை கூட்டிட்டு வராரு. அத பார்த்த மொத்த கூட்டமும் அப்படியே ஷாக் ஆகி நின்னுடுச்சு. ஏன்னா அது குதிரை மாதிரியே இல்ல, எலும்பும் தோலுமா ஏதோ ஒரு மாசமா பட்னி போட்ட நோயாளி மாதிரி வந்து நிக்குது. நிஜமாவே ஒரு மாசமா அதுக்கு சாப்பாடே போடலையோன்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. இந்த ஒரே ஒரு குதிரையா நம்ம ராஜ்யத்தோட மானத்தை காப்பாத்த போகுதா? நிஜமா பார்த்த உடனே மைதானத்துல இருந்த ஊரே கொல்லுன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த அரேபிய வியாபாரிக்கு ஏழன சிரிப்பு, நம்ம மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு அவமானத்துல முகமெல்லாம் செவந்து போச்சு. ஆனா என்ன பண்றது, பப்ளிக் பிளேஸ், அதனால கோவத்தை அடக்கிக்கிட்டு அமைதியா இருக்காரு. அவ்வளோதான், ராஜ்யத்தோட மானம் போச்சுன்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. போட்டி ஆரம்பிக்கிறதுக்கான மணி அடிச்சது. இப்பதான் தெனாலிராமனோட அந்த விசித்திரமான வேலை அதோட உச்சக்கட்டத்துக்கே போச்சு. ஒரு புல்கட்டை வச்சு ஒரு பந்தயத்துல ஜெயிக்க முடியுமா என்ன? எல்லாரும் போட்டிக்கு ரெடியாகி குதிரை மேல ஏறுறாங்க. ஆனா தெனாலிராமன் என்ன பண்ணாரு தெரியுமா? கையில ஒரு நீளமான குச்சி, அதோட முனையில ஒரு பெரிய புல்கட்டு, இதோட தான் குதிரை மேல ஏறினாரு. இத பார்த்த உடனே மக்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல. அப்போதான் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சுது, இதுதான் தெனாலியோட பிளான். ஸ்டெப் 1, குதிரைக்கு தாங்க முடியாத பசிய உண்டாக்கு. ஸ்டெப் 2, அதோட இலக்க, அதாவது சாப்பாட்ட கண்ணு முன்னாடியே காட்டு. ஸ்டெப் 3, அந்த இலக்க அடையணும்னு ஒரு வெறிய தூண்டிவிடு. இது வெறும் தந்திரம் கிடையாது, இது ஒரு சைக்காலஜி. போட்டி ஆரம்பிச்சது. தெனாலிராமன் அந்த புல்கட்டை குதிரையோட வாய்க்கு எட்டுற மாதிரி, ஆனா எட்ட முடியாத தூரத்துல முன்னாடி நீட்டுறாரு. அவ்வளவுதான்,
1 மாசமா பசியில வாடின அந்த குதிரை புல்ல பார்த்தது ஒரு வெறியோட ஓட ஆரம்பிச்சுது. அதோட கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே இலக்கு அந்த புல்கட்டு மட்டும்தான். மத்த குதிரைங்களா எவ்ளோ பலமா இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒரு மின்னல் வேகத்துல பின்னுக்கு தள்ளிட்டு இலக்க நோக்கி பாஞ்சது. கடைசியில தென்னாலிராமனோட குதிரை தான் ஜெயிச்சது. நம்ப முடியுதா? மொத்த கூட்டமும் அப்படியே திகச்சு போய் நிக்குது. சிரிச்சவங்க எல்லாரும் வாயடைச்சு போயிட்டாங்க. இது எப்படி சாத்தியம்? இது வெறும் பசியோட பலம் மட்டும்தானா? கடை முடிஞ்சதும் மன்னர் தெனாலிராமனை கோவமா கூப்பிடுறாரு. நான் உனக்கு காசு கொடுத்து குதிரைய நல்லா தயார் பண்ணுன்னு சொன்னா நீ அத பட்னி போட்டு நோயாளியாக்கிட்டியேன்னு கேக்குறாரு. அதுக்கு தெனாலிராமன் ரொம்ப அமைதியா பதில் சொல்றாரு. தெனாலியோட விளக்கம் ரொம்பவே ஆழமானது. அவர் சொன்னாரு, ராஜா, நாம ஒரு தப்பு பண்றோம். போர்க்களத்துக்கு போற குதிரைக்கு தான் நல்ல திடகாத்திரமான உடம்பும் பலமும் தேவை. ஆனா ஒரு பந்தயக்களத்துல ஓடுற குதிரைக்கு தேவை ஒல்லியான உடம்பும் ஓடுறதுக்கு ஒரு உந்து சக்தியும் தான். நான் அதோட பசிய அது ஓடுறதுக்கான உந்து சக்தியா மாத்தினேன். அவ்வளவுதான் விஷயம். தெனாலியோட இந்த கதையோட முக்கியமான பாயிண்ட் இதுதான். அந்த குதிரையோட பசி இங்க வெற்றிக்கான பசின்னு சொல்லப்படுது. ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த தீராத ஆசை, அந்த வெறி இருக்குல்ல, அதுதான் நம்ம முன்னாடி வர எந்த தடையும் தாண்டி போக வைக்கிற ஒரு பெரிய பவர். தெனாலிராமனோட குதிரைக்கு அதோட இலக்கு அந்த புல்கட்டு. அத அடையறதுக்காக அது வெறித்தனமா ஓடுச்சு. சரி, இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்க வாழ்க்கையில நீங்க அடையணும்னு நினைக்கிற, உங்கள ஓட வச்சுக்கிட்டே இருக்கிற அந்த புல்கட்டு எது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.